வணக்கம். வெல்கம் டு இல்லத்தரசி கோலம். வாங்க எங்கள் வீட்டில் பொங்கல் கோலமெல்லாம் என்னென்ன, அப்புறம் பூஜை எப்படி செஞ்சோம், பொங்கலுக்கு பொங்கல் என்ன பொங்கல் வச்சோம் அதை பார்க்கலாங்க. இது பார்த்திங்கன்னா இந்த சேனல்லே கொடுத்துருந்த வீடியோவாக. இது பார்த்திங்கன்னா ஈஸி கலர் கோலம் சேனலில் இருந்தது. இது ஈஸி கலர் கோலம் சேனலில் கொடுத்துருக்குறேங்க. பாருங்கள், ஈஸி கலர் கோலம் சேனல்லையும் நல்லா இருக்குங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அடுப்பு ரெடி பண்ணிட்டோம். கோலம் போட்டு மணல் போட்டு அதில் இரும்பு அடுப்பு வச்சுருக்கிறேன். விறகடுப்பில் தாங்க நான் பொங்க வைப்பேன். நானும் எங்கள் வீட்டுக்காரரும் இப்போ பார்த்திங்கன்னா பொங்கல் வச்சிட்ருக்கிறேன். 2 அடுப்பில் வைக்கிறேங்க. ஒன்றில் சக்கரை பொங்கல், ஒன்றில் வெண்பொங்கல். இதெல்லாமே என்னோடய சுவை 6 சேனலில் சக்கரை பொங்கல் எப்படி வச்சங்கிறத சொல்லியிருப்பேன். பாருங்கள், அந்த சேனல் நிறைய ரெசிபி இருக்குதுங்க. குக்கரில் எப்படி சக்கரை பொங்கல் வைக்கிறேன்னா அந்த சேனல் இருக்குது. இது சாமி கும்பிட்ற இடத்துல இந்த கோலம் போட்டாங்க. இது பார்த்திங்கன்னா வெளியில் வாசலில் போட்டேன். ஏற்கனவே போட்ட கோலம்லாம் அழிஞ்சு போச்சுங்க மழை வந்ததுனால. மறுபடியும் போட்டேன். இப்போ சாமி கும்பிட்ற ரெடி ஆகிட்டோம். 2 பொங்கலும் இறக்கி விலைக்கு கொண்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட ஆரம்பித்தோம். மஞ்சள் கொத்து பார்த்திங்கன்னா நம்ம செடியில் எடுத்து அதுதாங்க. இப்போ பூஜை செய்கிறாங்க எங்கள் வீட்டுக்காரரு. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் கும்பிடுவோங்க. இப்படி இந்த மாதிரி வாசலில் வச்சு தான் கும்பிடுவோம். அதாவது போட்டிக்கோளம் வச்சு தான் கும்பிடுவோம். தேங்காய் பழம், பொங்கல், சாமி பூ, பிள்ளையார் பிடிச்சி வச்சுருப்போம். மஞ்சள் பிள்ளையார், மஞ்சள், அந்த மஞ்சள் கொத்தில் இருந்த மஞ்சள் கூட வச்சுருக்குறேங்க. அப்புறம் ஒரு காகித போட்டி. அதெல்லாம் காகித போட்டிங்க. காகிதத்தில் போட்டி செய்கிறது. எப்போ டைம் இருந்தால் உங்களுக்கு அதை செஞ்சு வீடியோ கொடுக்குறேன். இந்த மாதிரி இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோங்க. நல்லா இருக்கும், பார்க்குறக்கு அழகாக இருக்கும். காகிதத்தை ஆட்டி வெந்தயத்தை ஆட்டி இந்த மாதிரி போட்டி செய்கிறதுங்க. இப்போ சாமி கும்பிட்டாங்க எங்கள் வீட்டுக்காரர். அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கு கொடுத்தாங்க. அப்புறம் நான் கும்பிட்டுங்க. கரும்பு இந்த வருஷம் நாங்கள் நிறையா வாங்கலை. ரேஷன் கடையில் கொடுத்ததே வச்சுட்டோங்க. ஏன்னா வேஸ்ட்டாக போயிடுதுங்க, அதனால் வாங்கலை. இப்போ நான் சாமி கும்பிட்டேன். எங்கள் பையன் இல்லைங்க. எங்கள் பையன் ஐஐடி கான்பூரில் படிச்சுட்ருக்குறான். வர முடியல. இப்போ தான் வந்துட்டு போனானுங்க. அதனால் சரி, பையன் இல்லாதனால சிம்பிளாகவே கும்பிட்டுக்கலான்னு நாங்கள் இந்த மாதிரி கும்பிட்டோம். அவன் அங்கே செலிப்ரேட் பண்ணானுங்க. பொங்கல் செலிப்ரேஷன், பொங்கல் வச்சாங்க அங்கே. பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்தோட செலிப்ரேஷனும் அங்கே பண்ணிகிட்ருப்பாங்க. பாருங்கள், சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், அதில் பழம், வெள்ளத்தை வச்சுருக்குறேங்க. நாட்டு சக்கரை வச்சாலும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி தாங்க பொங்கல் ரெடி பண்ணி சாப்பிட்டோம். சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. இதே எங்கள் பையனுங்க. அவன் இல்லாமல் ஒரு விளாக் போட முடியாது, அதனால் அவனையும் போட்டேங்க. இது எங்கள் வீட்டுக்காரரு, நான். இந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் பொங்கல் இருந்ததுங்க. தேங்க்யூ.